ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 12th வந்து இன்றைக்கி 13ஆம் தேதி வந்து நீங்கள் ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி மார்க் ஷீட்டு. இந்த மார்க் ஷீட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இம்மிடியேட்டாக அந்த ஸ்கூலில் போய் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும்போது அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஸ்கூலில் வாங்கினாலும் சரி, நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ரெகுலராக ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க உங்களுடைய பள்ளியில் போய் உங்களுடைய தலைமை ஆசிரியரிடமிருந்து அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் அது ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டாக வாங்கிக்கலாம். இந்த ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் வாங்கும்போது அது ஒரு 2 ஜெராக்ஸ் வாங்கி அதில் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் டாக்குமெண்ட் எதில் அப்லோட் பண்ண போகிறதா இருந்தாலும், நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எங்கே கவுன்சிலிங் போனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 4 காப்பியோ 5 காப்பியோ எடுத்து வச்சுட்டு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் ப்ரைவேட் கேண்டிடேட், இல்லை நீங்கள் ஸ்கூலில் போய் பண்ண முடியாதுனாலும் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று HSC அப்படின்னு போட்டு அதில் செகண்ட் இயர் மார்ச் 2026 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம் நம்பரு, பிறந்த தேதி, அப்புறம் ஒரு கேப்சா, இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF-ஆக டவுன்லோட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட்டு போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கூலுக்கு போயும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ப்ரைவேட் கேண்டிடேட்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லாஸ்ட் இயர் டவுன்லோட் ஆச்சு. ஸோ இந்த வருஷமே எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.